நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சூப்பரான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பொதுவாக வங்கிகளில் மாதாந்திர குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காவிட்டால் அபராதம் வசூலிக்கப்படுவது வழக்கமாக உள்ளது. பராமரிக்க வேண்டிய குறைந்தபட்ச இருப்பு தொகை கிராமப்புறங்களில் குறைவாகவும் பெருநகரங்களில் அதிகமாகவும் உள்ளது. இந்த நடைமுறை ஏழை எளிய மக்களை வெகுவாக பாதித்து வந்தது. சில கணக்குகளில் இவ்வாறு அபராத தொகை வசூலித்ததே அதில் இருக்கும் பணம் அனைத்தையும் காலியாகும் நிலையும் உருவாகி வந்தது. இந்நிலையில் அனைத்து வகையான சேமிப்பு கணக்குகளுக்கும் குறைந்தபட்ச இருப்பு தொகை பராமரிக்காத காரணத்துக்காக வசூலிக்கப்பட்டு வந்த அபராதம் ரத்து செய்யப்படுவதாக பஞ்சாப் நேஷனல் வங்கி அறிவித்தது. இந்த நடைமுறை ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. பாரத ஸ்டேட் வங்கி கடந்த 2020ஆம் ஆண்டிலேயே இந்த அபராதத்தை கைவிட்டுவிட்டது. இந்த வரிசையில் தனியார் வங்கியான பஞ்சாப் நேஷனல் வங்கியும் இணைந்துள்ளது. வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்தும் நோக்கிலும் அவர்களின் அழுத்தத்தை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸோ பாத்தீங்கன்னா நிறைய பேங்க்ல நம்ம மினிமம் பேலன்ஸ் ஒவ்வொரு மாதமும் மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணலங்கிற பட்சத்துல அதற்கான அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சில பேங்க், அதாவது SBI பேங்க் பாத்தீங்கன்னா 2020லயே இந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாட்டே எடுக்கக்கூடிய அந்த அபராத தொகையை கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அதே போல கனரா வங்கியிலையும் பண்ணிருக்காங்க. தற்பொழுது இதனைத் தொடர்ந்து பஞ்சாப் நேஷனல் வங்கியும் ஜூலை 1ஆம் தேதி முதல் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்கலைன்னா அதற்காக வசூலிக்கப்பட்ட வந்த அபராதத்தை கைவிடுவதாக சொல்லியிருக்காங்க. சோ இனி பஞ்சாப் நேஷனல் வங்கியில நம்ம மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. மேலும் இது சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளையை அணுகி விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.